ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்ட் 2 வீடியோவில் ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் அக்குள் வளைவு கட் பண்ணியிருப்போம்ல, அதை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 11.25 இன்ச்சு இருக்குது. அக்குள் வளைவு மட்டும் அளவு கூட்டவோ குறைக்கவோ கூடாது. 1/4 இன்ச் கூட்டினீங்கன்னாலுமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். 11.25 இன்ச்சு இதில் ஆம்ஹோல் அளவு எடுத்துருக்கோம்ல, அதையே லென்த்தோட அளவாக வச்சுக்கணும். ஸ்லீவோட ஹைட்டுக்கு இதில் 5.5 இன்ச் இருந்துச்சு, நான் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். எந்த ப்ளவுஸ்னாலும் சரி நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக. நீங்கள் இந்த வளைவு அளக்கும் போதுமே கரெக்டாக அளக்கணும். 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கூட்டி அளந்தீங்கன்னு சொன்னால் அதில் சுருக்கம் ஏற்படும் கையில். இப்போ கையோட உயரத்தில் மேலே இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அதை ஜாயின் பண்ணி வளைச்சி விட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் உள்வளைவு ஸ்டிச் பண்ணும்போது எந்த மாதிரி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே எடுத்ததே மாதிரி 1.5 இன்ச் ஸ்லீவோட எண்டில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே ஓல்டு கிளாத்தில் கட் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் குறைஞ்ச விலையில் நிறையா ப்ளவுஸ் துணி கிடைக்குது. அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும். உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் ஸ்லீவ் கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸ் டிசைன் எதுன்னோ, உங்களுக்கு எந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் தேவைன்னோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.